ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இன்னைக்கு. அதனால் நம்ம வந்து ட்ரெடிஷனல் வீடியோவும் அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா ட்ரீம் மேட்ச் ஸ்குவாட் சொல்ல போகிறோம். நம்மளோட ஸ்குவாட் சொல்ல போகிறோம். வாங்க கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், வீடியோ பொறுத்த வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீம் மேட்ச் ஸ்குவாட் சொல்லிடுறேன். ட்ரீம் மேட்ச் ஸ்குவாட் வந்து இதான் என் ட்ரீம் மேட்ச் ஸ்குவாட். இங்கே பாருங்க, விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், டிராவிஸ் ஹெட், ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயின்ஸ், ஹர்திக் பாண்டியா. அப்புறம் பவுலர்ஸ் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹேசில் வுட், பேட் கமின்ஸ், ஆடம் ஜாவா. அப்புறம் அந்த நம்ம சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. இவங்க தான் நம்ம இந்த ஸ்குவாட் எடுத்திருக்கோம். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், அப்புறம் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். அப்புறம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஃபேண்டசி பாய்ஸ் தான் கொடுத்து எடுத்திருக்கேன் எல்லாரையும். நீங்கள் வந்து நான் விராட் கோலி எடுக்கல அப்படி இப்படி நான் சில பேர் எடுக்கிறேன் அப்படின்னு விட்டேன்னு கேட்டால் காரணத்தோடு தான் எடுத்திருக்கேன் நான். இந்த ஸ்குவாடு நல்ல ஒரு அளவுக்கு டீசெண்டான ஸ்குவாடு கூட இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நல்லா ஃபேண்டசி பண்ணியில் கொடுத்து நல்லா கிராண்டாக எடுத்திருக்கேன். இந்த ஸ்குவாடு வந்து இன்னொரு ஸ்குவாடு கூட எடுக்கலான்னு இருந்தேன். இது ஒன்று போதும், இன்னைக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று ஸ்குவாட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் கைஸ், நீங்கள் ப்ரெடிக்ஷன் இந்த ட்ரீம் மேட்ச் ஸ்குவாடை பார்த்துட்டீங்க. அடுத்த ப்ரெடிக்ஷன் வீடியோக்குள்ள போய் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சிவன் துபே சார் வந்து இன்றைக்கி ஆடுவாரான்னு கூட தெரியல. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்களா ஆடினாரு, ஓரளவுக்கு ஆடுறாரு. இப்போ போன மேட்ச் வந்து ஆடினாரு. இந்த வாட்டி வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவா, அதனால வந்து என்னன்னா இந்த வாட்டி கொஞ்சம் மெயின் பிளேஸில் உள்ளே இறக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து தூபே வந்து இன்றைக்கி உட்கார வச்சுட்டு சாம்சங் கொஞ்சம் ஆடுறதுக்கு டவுட், சாம்சங் சார் கொஞ்சம் ஆடுறதுக்கு டவுட் தான். அப்புறம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி சார் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா ஆடுவார். அப்புறம் ரோஹித் சர்மா சார் வந்து இன்றைக்கி நல்லா ஆடுவார். அதை தவிர்த்து ஜடேஜா சார் வந்து இன்றைக்கி பேட்டிங்காக வந்து ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணனா கூட பவுலிங் நல்லா போடுவார், ஃபீல்டிங் நல்லா பார்த்துப்பாரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா சார் வந்து நல்லா யாக்கர் போடுவார், நல்லா டெலிவரி போடுவார். இன்றைக்கி விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து தூபே வந்து தூபே சார் வந்து இன்றைக்கி ஸ்பின்னர்ஸ் போட்டால் நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒழுங்காக ஸ்பின்னர்ஸ் போட்டு நம்ம டிஃபென்ஸ் மட்டும் வச்சு ஆடினாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இதே ஃபஸ்ட்டே அவர் வந்து ஒரு அட்டாக்கிங் மூட் செட் ஆகிட்டாருன்னா, அவரோட லென்த்துக்கு வந்து பால் போட்டாங்கன்னா ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் ஆட ஆரம்பிச்சிருவார். அப்புறம் வேறு யார் பார்க்கணும், வேறு யாரும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டிங் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இந்த மேட்ச் வந்து நிறைய பேருக்கு நிறைய கேட்டீங்க, சார் வந்து இன்றைக்கி ஆடுவார், இந்த மேட்ச் ஆடுவாரான்னு கேட்டிருந்தீங்க. ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து போன மேட்ச் வந்து நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருந்தாரு, ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்தியா ஆஸ்திரேலியா நிறைய பேர் சொல்லுங்க இந்தியா வந்து ஈஸியாக ஜெயிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானே ஆஸ்திரேலியாவை போட்டுருச்சு, இந்தியா போடாதுன்னு. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா போட்டுச்சுன்னா ரொம்ப டஃப் கொடுத்து போட்டாங்க. இந்தியா வந்து அதுவும் இல்லாமல் அஜாகிரதாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம வின் பண்ணுறது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா 50% இந்தியா, 50% ஆஸ்திரேலியா தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா போட்டுச்சு ஒரு 90% வச்சுக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா 50-50 தான். இப்போ இந்தியா பாகிஸ்தான் எப்படி நம்ம தோக்குற மாதிரி வந்துட்டு அப்படியே ஜெயிச்சோம், அந்த மாதிரி தான் 50-50 தான் பர்சன்டேஜ் எல்லாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷன் பண்ணி ரொம்ப நம்ம இப்போ இந்தியான்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் அந்த டீம் ஜெயிச்சுன்னா முன்னால் ரொம்ப எமோஷன் ஆகிடுவோம். அதனால் வந்து இந்தியா 50%, ஆஸ்திரேலியா 50%. ஆனால் ஆப்கானிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியா போட்ட மாதிரி இந்தியா போடணும்னு நினச்சி கூட பார்க்குறீங்க. இந்தியா வந்து ரொம்ப டஃப் கொடுக்கும், ஆஸ்திரேலியா அது மாதிரி டஃப் கொடுக்கும். அதனால் மேட்ச் வந்து கிட்ட வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து இந்தியா வந்து ஒழுங்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே வந்து விக்கெட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிட்டு இல்லாட்டி பவுலிங் போட்டால் ஃபஸ்ட்டே ரன் நல்லா பவர் பிளே முடியல அவங்களுக்கு நம்ம விக்கெட் எடுக்காமல் அவங்க நல்லா செட்டாக விட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம தோற்றுருவோம். அதை தவிர்த்து நம்ம வந்து பவுலிங் எடுத்தால் நம்ம வந்து பும்ரா வச்சு எப்படியாவது ஒரு 5 ஓவருக்குள்ளே எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்துடணும். அவங்களை வந்து செட்டாக விடக்கூடாது. ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நீ வந்து பவுலர்ஸ் முதல் கொண்டு பேட்ஸ்மேன் வரைக்கும் அவங்க செட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செட் ஆகிட்டாங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா செட் ஆகிட்டாங்கன்னா அவங்க முதல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். இது செட்டாக விடக்கூடாது. செட் ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. அதனால் வந்து அதே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து பவுலிங் எல்லாம் நம்ம விக்கெட் எப்படியாவது இருக்கணும். அது இல்லாமல் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பேட்டிங் எடுத்தோன்னா பவர் பிளே முடியறதுக்குள்ள ஒரு 50-60 அந்த மாதிரி ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்கோர் எடுத்துகிட்டு விக்கெட் விடாமல் நல்லா கான்ட்ரிபியூஷனாக நல்லா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு செம்மையாக ஆடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பவர் பிளே மேலே அவங்களுக்கே ப்ரெஷர் ஆகிடும். அவங்களே எப்படியோ தானாக போடுவாங்க. நம்ம அடித்து ஆடிடலாம். எப்படியோ விக்கெட் வந்து ஒரு 10 ஓவர் போகிறதுக்குள்ள விக்கெட் எப்படியோ விட்டாலும் கூட பரவாயில்ல, நம்ம எப்படியோ ஆடிக்கலாம். ஃபினிஷர்லாம் இருக்காங்க. அதை தவிர்த்து முன்னாடியே விக்கெட் விட்டுனா ரொம்ப கஷ்டம் நம்ம ஜெயிக்கிறது. அதுவும் நம்ம பவுலிங் நம்ம சொல்லிட்டோம். இதோட நம்ம ட்ரெடிஷனல் வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். நம்ம கிரிக்கெட் ஃபிளாங்லைன் சைனிங் அவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.